இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி லஷ்கர்-இ-தொய்பாவோட லீடரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி அண்ட் மோரோவர் நிறைய அப்டேட்ஸ் வந்து ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. அது எல்லாருமே நீங்கள் நியூஸில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா சைடு தான் கண்டிப்பாக நிற்கணும். இதை விட ஒரு தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். இப்போ வந்து ரொம்ப டார்க் சைடாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதில் என்னென்னா நிறைய அட்டாக்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் நடந்துட்டு இருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்டாக்ஸ் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்த அட்டாக் அப்படின்னா உரி அட்டாக் சொல்லலாம், புல்வாமா அட்டாக் சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக 2024 ரைசி அட்டாக் அப்படின்னு சிலது நடந்தது. பட் இதில் புல்வாமா அட்டாக் பர்டிகுலராக எடுத்திங்கன்னா February 14, 2019 நடந்து முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அங்கேருந்து கிஷன் ரெட்டி அப்படின்றவர் வந்து ராஜ்யசபாவில் என்ன சொல்கிறாருன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால நடக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக். அது கிட்டத்தட்ட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, இக்னோர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. அண்ட் மோர் ஓவர் February 13, 2019 தான் கடைசி இன்புட் கொடுக்கப்பட்டது. அதையும் இக்னோர் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட 2500+ சோல்ஜர்ஸ் வந்து February 14 அன்னைக்கு ஏர்லிஃப்ட் பண்ணப்படாமல் கான்வாய் வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டதுனால தான் கிட்டத்தட்ட 40+ சோல்ஜர்ஸ் வந்து சூசைட் பாம்பு வழியாகவே வச்சு பார்த்தீங்கன்னா இறந்தாங்க. அது ரொம்பவே சோகமான விஷயம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே. ஒருவர் இப்போ நடந்த இன்சிடென்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க தப்பாக வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில். ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம இந்தியா வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ரெக்வஸ்ட்டு. ஸோ அட்டாக் நடந்து அதுக்கான பதிலடி கொடுக்கறதுக்கு பதிலாக அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உயிரிழப்புகளையும் தவிர்த்து நம்ம மக்களையும் காப்பாற்றுறது அப்படின்றது இந்த கவர்மெண்ட்டோட பொறுப்பாகவே இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்மிக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி அப்படின்றது இன்னும் ஃபில்லப் பண்ணப்படலை. ஸோ 1,00,000 அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஹியூஜ் நம்பர். கிட்டத்தட்ட ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டுமே 50,000 இருக்கணும். பட் ஆனால் 42,000 கிட்ட தான் இருக்காங்க. அண்டு சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 92,000 வந்து பார்த்திங்கன்னா லேக்கிங்காக இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 8,000, இங்கே ஒரு 92,000, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் லேக்கிங்காக இருக்கிறனால சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இடத்துக்கு போட வேண்டியதாக இருக்குது, ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இல்லை, மோர் ஓவர் சேஃப்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பாதகத்தை விளைவிக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏன் ரெக்ரூட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் இப்போ என்ன கேட்டிங்கன்னா டெலிகிராஃப் 2022 டெலிகிராஃப் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வெளியாது. ஸோ அதில் வந்து ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கோவிட்னால. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை 2 லேக்லேயே நாங்கள் வச்சுக்க போகிறோம், அதுதான் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து இதை ஏன் வச்சுக்கிறோன்னு அவங்கள்ட்ட கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்கும்போது இந்த ப்ரப்போசல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து இந்த ஆர்மிக்கு ஹெஃப்டி சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் கொடுக்கறத வந்து கம்மி பண்ணி மோர் ஓவர் மாடர்னான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நாங்கள் வந்து செலவிட போகிறோம். மாடர்ன் வெப்பன்ஸாக இருக்கட்டும், மாடர்ன் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இதில் நாங்கள் அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மி ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு லூப் ஹோல்ஸாக கருதிக்கிட்டு இதை திருத்திக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகுன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட்